பயோ ரெமிடியேஷன் நம்முடைய 4th லெசனில் வர சாப்டர் தான். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் பார்த்தோம்னா அதோட தொடர்ச்சியாக வர்றது தான் இது. பயோ அப்படின்னா உயிரியல், பயோ உயிருள்ளவை. அந்த உயிரியை வச்சே நம்ம சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துறது, திருத்தம் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது. ஸோ எதை கரெக்ட் பண்ணுறோன்னா சுற்றுச்சூழலை, என்விரான்மெண்ட்டை க்ளீனப் பண்ணுறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பிளான்ஸ் டு மேனேஜ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா, ஃபங்கஸ், ஆல்கே, பிளான்ட்ஸ் இதெல்லாம் வச்சு டு மேனேஜ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சுற்றுச்சூழலில் மாசு, பொல்யூஷன்னா சுற்றுச்சூழலை சீர்கேடடைய செய்கிறது. சுற்றுச்சூழலை சீர்கேடு செஞ்ச பொல்யூஷன், இந்த மாசு பொருட்களை க்ளீனப் பண்ணுறோம். மேனேஜ்னா க்ளீனப் பண்ணுறோம், சுத்தப்படுத்துகிறோம். இட் இஸ் அன் அப்ரோச் இஸ் டு ட்ரீட் வேஸ்ட் இன்க்ளூடிங் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேட்டர் அண்ட் சாலிட் வேஸ்ட்டு. வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேட்டர்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா, இண்டஸ்ட்ரியல் வாட்டர் தொழிற்சாலையிலேருந்து வர கழிவு நீர், அதில் மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர்ப்பாங்க. அதுக்குன்னே சில பாக்டீரியாக்கள்லாம் இருக்குது, ஃபங்கஸ், ஆல்கைலாம் இருக்குது. அது என்ன செய்யணும்னா ஆக்சிஜன் அதிகமாக வெளியில் எமிட் பண்ணும். இப்போ ஆக்சிஜன் வெளில வரும்போது அந்த வாட்டர் சுத்தமான தண்ணியாக மாறிடும். அடுத்து பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் இஸ் அப்ளை டு த ரிமூவல் ஆஃப் ஆயில்ஸ். இந்த கப்பல்லாம் கடலில் வரும்போது நிறைய ஆயிலை கொட்டிடும். அந்த ஆயிலை, அந்த கடல் நீரை சுத்தப்படுத்துறதுக்காக, தண்ணியில் இருக்கக்கூடிய ஆயிலை சுத்தப்படுத்துறதுக்காக பயோரெமிடியேஷன் ப்ராசஸ், உயிரி வெளித்திருத்தம் மூலமாக செய்கிறாங்க. எப்படின்னா ஆயில் ஈட்டிங் பாக்டீரியா, சூடோமோனஸ் பொட்டிட்டான்னு ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அது ஆயிலை சாப்பிடும். அந்த ஆயிலை சாப்பிட்டுச்சுன்னா அந்த இடம் க்ளீனப் ஆகிடும். அடுத்து பெட்ரோகெமிக்கல் ரெசிடிஸ்னால் பெரிய பெரிய ஒர்க் ஷாப்பில், கார் ஷாப்பு, மெக்கானிக்கல் ஷாப்பு, அங்கெல்லாம் நிறைய ஆயில் கொட்டிடும். அந்த ஆயில் கொட்டுறதுனால அந்த மண் வளம் இல்லாமல் போயிடும். ஸோ மண்ணுக்குள்ளார புகுந்து, அந்த நிலத்துக்குள்ளார புகுந்து அந்த நிலத்தை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை சாப்பிட்ற பாக்டீரியா, ஃபங்கஸை வளர்ப்பாங்க. அப்புறம் பெஸ்டிசைட், நம்ம வயலுக்கு போடுற களைக்கொல்லி, இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுவும் மண்ணோட வளத்தை பாதிச்சிடும். மெட்டல்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகி அந்த பெஸ்டிசைடில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்லாம் மண்ணை வேஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதை சாப்பிடக்கூடிய பாக்டீரியாவும் மண்ணில் வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்க. அதுதான் பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷன் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் சஸ்டைனபிள் தன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட் ஆஃப் ரெமிடியேஷன்ஸ். சுற்றுச்சூழலில் நிலைநிறுத்தி வைக்கிறது ஃபிசிக்கல் முறையாகவும் கெமிக்கல் மெத்தடாகும். ஸோ இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை வச்சு இந்த சாலிட் வேஸ்ட்டு, இந்த இடத்துல நம்ம ஒன்று படித்தோம்ல, சாலிட் வேஸ்ட், அந்த சுகர் கான் மெலாசஸ்லாம் இருக்குல்லையே, அந்த பெரிய பெரிய தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்லேருந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு, அந்த வேஸ்ட்லேருந்து நல்ல பொருளாகவும் எடுத்து சுற்றுச்சூழலை பாதிக்காமல் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறாங்க. அது எது, இந்த பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ்ங்கிறாங்க. அப்போ மண்ணிலையோ இல்லை தண்ணியிலோ லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது நம்ம க்ளீனப் பண்ணிடுறோம். அதை இன்னொரு